கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 92 சங்கீதம் 15 வசனம். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜனங்களோடு முதிர் வயதிலும் கூட இருந்து அவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துகிற தேவன். முந்தின வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். முதிர் வயது ஆன உடனே இந்த நாட்களில் நாம் பார்க்கும் பொழுது முதிர் வயது ஆனவர்கள் பல்வேறு இக்கட்டுகளுக்குள்ளாயிருக்கிறார்கள். அவர்களுடைய பிள்ளைகள் அவர்களை பார்க்க வேண்டியவர்கள், கவனிக்க வேண்டியவர்கள் அவர்களை அன்பாக சரியாக கவனிப்பதில்லை. ஆனால் தேவன் சொல்லுகிறார், தேவனுடைய பிள்ளைகள் யாரென்றால் 13 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். அவர்கள் முதிர் வயதிலே கனி தருவார்கள். அவர்கள் புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். நாம் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட வேண்டும். முதிர் வயதானாலும் நாம் சோர்ந்து போகக்கூடாது, நாம் தள்ளாடி போகக்கூடாது. பலகீனங்கள் துன்பங்கள் இருக்க, சுற்றியுள்ளவர்கள் வெறுக்கலாம், தேவைகள் இருக்கலாம். எது இருந்தாலும் நாம் சோர்ந்து போகாமல் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனுடைய ஆலயத்துக்கு நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி இருக்கும்போது கர்த்தர் உத்தமர் என்றும் நம் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்று விளங்க பண்ணும்படிதான் நாம் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்போம். ஹல்லேலூயா. ஏதோ பிறந்தோம், வாழ்ந்தோம், சம்பாதித்தோம், பிள்ளைகள் பெற்றோம், அவர்களை வளர்த்தோம், இனி நாம் மரித்து போகிறோம் என்பது அல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. அது தேவனுடைய நோக்கமுள்ள வாழ்க்கை. தேவனுடைய ஆலயங்களிலே, தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே நம்முடைய முதிர் வயதிலும் நாம் தேவனுக்கென்று பிரயாசப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். சங்கீதம் 71 சங்கீதம் 9 வசனத்திலே தாவீது ராஜா சொல்லுகிறார், முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இருக்கும். ஹல்லேலூயா. தாவீது ஒரு ராஜாவாக இருந்தால் அவருடைய முதிர் வயதிலும் பல்வேறு பிரச்சனைகள். பலன் ஒடுங்கும் பொழுது ஜனங்கள் தள்ளிவிடலாம், சுற்றியுள்ளவர்கள் தள்ளிவிடலாம், ஆனால் கர்த்தர் தள்ளிவிட மாட்டார். யார் நாம் நம்பி இருந்தவர்கள் கைவிடலாம், ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை கைவிட மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொன்ன அப்படியே அவர் நம்மோடு கூட இருப்பார், நம்மை கைவிட மாட்டார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 46 அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கும் பொழுது, யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேலின் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன். நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை தாயின் வயிற்றில் தோன்ற பண்ணின தேவன், நம்மை தாயின் வயிற்றில் தாங்கின தேவன். நரை வயது மட்டும் நம்மை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்ல எவ்வளவு அருமையான தேவன் நமக்கு இருக்கு. ஆகவே நாம் தனிமையில் அல்ல, முதிர் வயதிலே கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார், புஷ்டியும் பசுமையுமாக்குவார். அவருக்கென்று வாழ்வோம், அவருக்கென்று சேவை செய்வோம், அவருடைய சித்தம் செய்வோம். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் முதிர் வயதிலும் நீர் எங்களோடு இருக்கிற தேவன் என்றும் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் என்றும் திட்டமும் தெளிவுமாக எங்களோடு சொல்லியிருக்கீங்க. அப்படியே நீர் செய்கிறபடியால் நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை மக்கை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.